Hi viewers, welcome to non-veg YouTube channel. இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா தந்தூரி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் ஒரு 1 கிலோ எடுத்துக்கோங்க. மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு தேவையான சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வர மல்லி 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 ல இருந்து 6 எடுத்துக்கோங்க. லெமன் ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமும் பூண்டு ஒரு கட்டி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை 3 எடுத்துக்கோங்க. பட்டை 1 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க. கிராம்பு 4 எடுத்துக்கோங்க. அன்னாசி பூ 2 எடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான பவுடர் ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ கடாயை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் 1.5 ஸ்பூனும் வர மல்லி 1.5 ஸ்பூனும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாயும் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வறுத்ததை நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி இந்த மாதிரி மசாலா பவுடர் நல்லா அரைச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதே ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஒரு 2-3 ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ஸ்லைசஸ் வந்து இடையில கேப் விட்டு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் சிக்கனாக இருந்தால் 2 பக்கமும் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இப்போ பெரிய சைஸ் பாத்திரத்தில் சிக்கன் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை சிக்கன் கூட கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் கூட கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லா மசாலாவும் வந்து சிக்கன் கூட நல்லா ஒட்டுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் தயிர் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த 3 ஸ்பூன் தயிரையும் இது கூட கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் லெமன் அரை லெமன் நம்ம வந்து இதை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. சின்ன சைஸ் லெமனாக இருந்தால் ஒரு லெமனே புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் மசாலா பிடிக்குங்கிறவங்க கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம புதினாவையும் கொத்தமல்லி கீரையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டுங்க அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட சேர்த்து கலந்துக்கலாங்க. ஃப்ரைட் ஆனியனோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ண ஆனியனையும் நீங்கள் கலந்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. மசாலாலாம் கலந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கலந்து வச்சுருக்கிற சிக்கனை 1-2 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே மேக்னேட் பண்ணிடலாங்க. அதே சமயத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கப் எடுத்துக்கலாங்க. சிக்கன் நல்லா மேக்னேட் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம ஒரு குக்கரில் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போ தண்ணியிலேயே கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாங்க. பிரியாணி இலை ஒரு 3, ஏலக்காய் ஒரு 4, அன்னாசி பூ 2-3, கிராம்பு வந்து ஒரு 4, பட்டை வந்து உடச்சி ஒரு பெரிய பட்டையை உடச்சி போட்டிருக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை குக்கரில் போட்டுடலாங்க. பாஸ்மதி ரைஸு ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. ரொம்ப வேக வேண்டாம், பாதி வெந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி அந்த குக்கரில் வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட கலந்துக்கலாங்க.
இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆனால் போதுங்க. சிக்கனு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, 2 பக்கமும் நெய் வந்து படுற அளவுக்கு. சிக்கனுக்கு மேலே நம்ம பாதியாக வெந்திருக்கிற பாஸ்மதி ரைஸை மேலே போட்டுக்கலாங்க. ஒரு லேயர் போட்ட உடனேங்க அடுத்தது புதினா, கொத்தமல்லி இது 2யும் மேலே போட்டுக்கோங்க. பிடிக்கிறவங்க ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க. குக்கரில் மீதி இருக்கிற பாஸ்மதி ரைஸையும் இது மேலே அடுத்த லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிடலாங்க. இன்னொரு பக்கம் தண்ணி ஒரு 4 கப் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க தம் வைக்கிறதுக்கு. இப்போ ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு நல்லா அது சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. தோசை தவா நல்லா சூடானையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தம் போடுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடிங்க. இப்போ பிரியாணி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுருங்க. நல்லா டைட்டாக மூடி இருக்கும் போது அதுக்கு மேலே கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி பாத்திரத்தையும் அது மேலே வச்சுருங்க. 20 நிமிஷம் லிட்டை எதுவும் ஓப்பன் பண்ணாமல், மூடி எதுவும் ஓப்பன் பண்ணாமல் தம் வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணி நல்லா சிக்கனும் ரைஸும் மிக்ஸர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுவையான தம் பிரியாணி ரெடிங்க. இப்போ நான் எந்த கலரும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக ஒயிட் கலர்லேயே நாங்கள் செஞ்சுருக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரம்ஜான் ஸ்பெஷலாக சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.